வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் 4ஆம் நாள் 2வது பதிவில் இருக்கோம். 768வது ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டத்தோ ஜஃபார் லக்கின்ல இருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் ஒரு பெரிய ஃப்ளாட் பக்கத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப அழகான ஆலயம். ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அந்த செல்வ விநாயகரை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்மளுக்கு மண் கிடைக்காத வசி ஐயாவோட அபிஷேக விபூதி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சினேன். இந்த செல்வ விநாயகர் கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே பூந்த பிறகு தான் தெரியும், இங்கே ஒரே கோவிலில் 3 உயிராக இருக்கிற 3 சாமியிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட பெயர் தேவஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். டத்தோ ஜஃபார் லக்கின்ல இருக்க இந்த ஒரு ஆலயம். இன்னொரு ஆலயமும் கூடவே இருக்கு, சிவன் ஆலயம். அப்போ ஆலய நிர்வாகத்துக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துலேருந்து 3 கோயில் மண் எனக்கு அனுமதி இருக்கு, கொடுக்க முடியுமான்னு தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. சிவனோட அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுத்துருந்தாங்க. முதல் ஆலயமாக 769வது ஆலயமாக. அடுத்து இந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கிற காளியம்மனோட ஆலயம், அந்த ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருந்தாங்க. அம்பாலும் சரி, ரேணுகா தேவி அம்மாவும் சரி. அதே நேரத்தில் இங்கே குலப வழிபாட்டுக்கு நிறைய விஷயங்களும் ஒத்துழைச்சு வராங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருந்தாங்க. நான் போகிற நேரத்தில் அபிஷேகம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அம்பாலோட குங்குமம் எனக்கு ஒரு பொடி மண்ணாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 770 முடிஞ்சிருச்சு. இப்போ 771வது ஆலயமாக இந்த எல்லையில் இருக்க பூர்வக்குடியாக இருக்கின்ற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஐயா, அதாவது ஐயா சந்நிதின்னு சொல்கிற 7 சாமிகள், 7 ஐயனுங்க அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்த உருவத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக 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 நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அயராக பாடுபட்டு இந்த ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து ஜோஹர் பாருவில் லக்கின் ஜயான்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸ்ரீ சிவன் கோவில். சிவன் கோவில் ஒன்று மாபெரும் அளவில் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு வந்தேன். இந்த ஆலயத்துக்கு வரும்போது சிவபெருமானுக்கு மாசற்ற சோதி அந்த ஒரு பாடலை படித்து மனசுக்கு நிறைவாக இருக்கிறேன், மனசுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானே என்னை ஆசீர்வாதின்னு சொல்லிட்டு அவர் பாடலை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அவரோட அபிஷேகம் பண்ண விபூதியும் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஆலயம் திருப்பணியில் இருக்குது. பக்த பெருமக்கள் நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க, நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செலுத்தலாம். மிக விரைவில் இந்த ஆலயம் கட்டி முடித்து பக்தர்களுக்கு ஒரு உகந்த கோயிலாக இருக்கும் போது. அடுத்து பெர்லிங் ஜோஹர்ல இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ செந்தில் முருகர் திருக்கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். 773வது ஆலயமாக இந்த ஒரு முருகர் ஆலயம். இவரும் தற்பொழுது திருப்பணியில் இருக்காரு. மிகப்பெரிய கோவில் ஒன்று முருகருக்கு ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அயராத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் எழுப்பி பக்த பெருமக்களுக்கு ஒரு அழகான ஆலயத்தை உருவாக்கி அவங்க முருகருக்கு உண்டான சஷ்டி கவசமும் சரி, குமரஸ்தவம் சரி, எது வேணாலும் இந்த ஆலயத்தில் செய்யலாம். பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆலயத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு அயராத பாடுபட்டு இருக்காங்க. நீங்கள் முருகர் பக்தரா, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையோ காணிக்கையோ அல்லது உங்களோட கான்ட்ரிபியூஷனோ இந்த முருகர் ஆலயத்துக்கு கொடுக்கலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு படி மண் எடுத்துக்க போகிற சொல்லும் போது அவங்க தாராளமாக இவருக்கு உகந்த ஒரு இடம் இருக்குது, இங்கே தான் அவருக்கு அபிஷேகம் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போன்ற அடுத்தடுத்த ஆலயம் ஜோஹரில் நிறைய ஆலயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நன்றி, ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் காமெண்ட்ஸ் பண்ணி உங்கள் இடத்துக்கும் வர சொல்கிறீங்க, உங்களுக்கும் நன்றி. இது எல்லாமே கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக தான். பக்த பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you soon. Bye.